கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உங்களோடு கிடைத்திருப்பதாக. அதுதான் ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனுடைய அன்பாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பிதாவாகிய கடவுளிடத்திலே முழு மனதோடு முழு பலத்தோடு முழு இதயத்தோடு நாம் அவரை நேசிக்க வேண்டும், மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவர்கள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், பிதாவாகிய கடவுளுக்கு அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன் என்று சொல்வது என்ன நியாயம் என்று நினைப்பார். எனவே பிதாவாகிய கடவுள் அன்பின் குறைவிடமாக இருக்கிறார். பிதாவாகிய கடவுளுடைய அன்பின் ஆசீர்வாதத்தை திரியேக தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், பிறரிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும். இரண்டாவது திரியேக தெய்வத்தினுடைய இரண்டாவது ஆசீர்வாதம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உங்களோடு கிடைத்திருப்பதாக. குமாரனாகிய கிறிஸ்து அவர் கிருபையின் உறைவிடம். God the Son is the source of grace. கிருபையின் உறைவிடம். நம்ம சொல்றோம், எனக்கு என்ன கிருபை? ஒரு வேலைக்கு போனோம்னா ஜோம் பண்ணணும். உயர் அதிகாரி கண்களிலே தயவு கிடைக்கும், உயர் அதிகாரி கண்களிலே கிருபை கிடைக்கும். பிள்ளைய பரீட்சையில் முடிச்ச உடனே பெற்றோர் செய்கின்ற ஜபம், இந்த பிள்ளைகளுடைய பரீட்சை பேப்பரை திருத்துகிற ஆசிரியர் கண்களிலே கிருபை கிடைக்கும், தயவு கிடைக்கும். ஒரு மனிதனிடத்திலேயே கிருபையை எதிர்பார்க்கிறதுனா பிதாவாகிய கடவுளுடைய கிருபை எவ்வளவு பெரிய கிருபை! ஒரு மனிதனுடைய கிருபையையே மதிக்கின்றனா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை எவ்வளவு பெரிய கிருபை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திரியேக தெய்வத்தினுடைய இரண்டாவது தத்துவம் குமாரனுடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் எதிர்நோக்கும் ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற முடியாது. நமது குடும்பம், நமது தொழில், பணியிடங்களில் செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. என்னுடைய சொந்த முயற்சி அல்ல, என்னுடைய திறமை அல்ல, தொழிலே எனக்கு தெரிந்த தொழில் நுணுக்கம் அல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய ஞானம் அல்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய அறிவு அல்ல, என்னுடைய சரீரத்தினுடைய கடன் அல்ல. எல்லாம் யாருடைய கிருபை? ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய கிருபை. என்னால் ஒன்றும் இல்லை, என்னுடைய நான் தகுதியற்றவர். ஆனால் என்னை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவர். ஆண்டவருடைய கிருபையினாலே என்னை தகுதிப்படுத்துகிறார். எனவே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோவான் 1:17 பார்ப்போமானால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயிற்று. இந்த கிருபை என்பதற்கு இலக்கணமே இயேசு கிறிஸ்து. கிருபை என்பதற்கு இலக்கணம் இயேசு கிறிஸ்து. என்ன, எப்படி இயேசு கிறிஸ்து கிருபைக்கு இலக்கணமாகிறார்? சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து, நாம் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு பதிலாக தன்னை சிலுவையிலே அடிக்க ஒப்பு கொடுப்பதுதான் ஆண்டவருடைய சுத்த கிருபை. கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இறைவனுடைய கிருபையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது. அந்த கிறிஸ்துவனுடைய கிருபையாகிய இறை ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கிருபை முழுமைப்படுத்துவது. அப்படின்னா கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நமக்கு ஆசீர்வாதம். இந்த இயேசு கிறிஸ்துவின் கிருபையாகிய அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்றால் அதற்கு ஒன்றும் பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஒன்று கிரயம் செலுத்த வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த யோசிப்பாங்க. ஆண்டவருடைய கிருபையாகிய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்களோடு நிலைத்திருப்பதாக என்ற அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு கட்டமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாமா? இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். இலவசமாக ஆண்டவருடைய கிருபையினால் நாம் மீட்பை பெறுகிறோம். ரோமருக்கு நிருபம் 3:24 பார்ப்போமா? ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே
இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அவருடைய கிருபை இலவசமானது. அந்த இலவசமான கிருபையினாலே நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமான கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் இருக்கிறார். இன்னும் ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்ப்போமானால், ரோமருக்கு நிறுவனம் 5ஆம் அதிகாரத்திலே, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். 2ஆம் வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையை பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? விசுவாசத்தினாலே